நான் உண்மையை சொல்றேன். அந்த எலும்பு கூட எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியல. இப்ப நேரம் வந்துடுச்சே. நான் உங்ககிட்ட சோபாவை பத்தியும் அவ புள்ள சக்திய பத்தியும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இந்த சோபாவும் அவளோட குடும்பமும் எப்பவும் நம்ம சொந்த பந்தத்தை விட நெருக்கமா பழகுவாங்க. இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு காட்ட போறேன். அப்படித்தான் சக்தி, விடாத. என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் அப்பாவா அம்மா அப்பாவா எனக்கு சொல்லுங்கப்பா. விளையாட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ அசத்துப்பா. எப்படி என்ன தோது போயிடியா? தம்பி, சித்தி ஒண்ணு உனக்கு சும்மா சக்தின்னு பேர் வைக்கல. உன்கிட்ட நிறைய சக்தி இருக்கு. சரி விடு. உனக்கு உடல் பலம்னா எனக்கு மூளை பலம். ஆனாலும் இந்த பலம் தான் பெருசு. நிர்மலா, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். இந்த வளையல் மட்டும் தான் போட்டுக்கணும். இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு. குடு, நானே உனக்கு போட்டு விடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா இன்னில இருந்து நீயே வச்சுக்க. இல்ல இல்ல, இது உன்னோட வளையல் தானே. இல்ல, என்னால வாங்க முடியாது. ஷோபா, நீ போட்டாலும் நான் போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். போட்டுக்கோ. இல்ல நிர்மலா, நிர்மலா, அது வந்து என்னை விட இந்த வளையல் உனக்கு தான் நல்லா இருக்கும். போட்டுக்க. அத்தை, இப்பதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் அத்தை. இல்ல சுஜாதா, என்ன சொல்ல விடு. இல்லன்னா இவங்க எல்லார் மனசுலயும் கேள்வி வரும். என் பசங்க எல்லார் மனசுலயும் சந்தேகங்களை விட்டுட்டு போயிடுவோம்னு பயமா இருக்கு. 2 நண்பர்கள் சாதாரண நண்பர்கள் இல்ல, அவங்க அண்ணன் தம்பிங்கதான். ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவில்லாத பாசம் வச்சிருந்தாங்க. எதை செஞ்சாலும் அவங்க சேர்ந்தே செய்வாங்க. ஒன்னா சேர்ந்து வெளியில போறதும் வேலை செய்யறதும் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா திடீர்னு மாறிடுச்சு. ஆனா காலம் மாற ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது கூடவே எத்தனையோ பேரோட உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சிரும். அந்த அன்பு, அந்த பாசம் எப்ப காணாம போச்சுன்னே தெரியல. சொல்ல போனா அது சக்திக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே மாறி போயிடுச்சு. அவனோட கெட்ட பழக்கங்களால அவன் மனுஷனா இல்லாம அவன் கூடிய சீக்கிரமே மிருகமா மாறிட்டான். காலம் போக போக சக்தி செய்யற தப்புக்கள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இதுக்கு நடுவுல ராஜேந்திர வேற பிசினஸ் அது இதுன்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தான். ஒரு 3-4 நாள் வெளியில வேலை இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்ட்ட நான் சண்டை போறேன். செஸ்ல எப்படி தோக்கடிச்சனோ இதுலயும் தோக்கடிக்கிறேன் பாரு. மத்த பொருள் எல்லாம் வண்டியில வைக்க சொல்லிட்டேன். ராஜேந்திர ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம்
சக்தி ரொம்ப நேரமா எங்க வீட்லயே உட்காந்துகிட்டு இருப்பா. எங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அவன் வரான்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, அவன் மனசுல வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ணே, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரீங்களா? இந்தாங்க, உங்களுக்காக எடுத்து வச்சேன். என்ன பண்றீங்க நீங்க? என் கைய விடுங்க. என் கைய விடுங்கன்னு சொல்ற இல்ல அத்தை. என்ன சுஜாதா, என்னாச்சு? அது வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குவா? நீ போமா, கவலைப்படாத. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, தண்ணி வேணுமா? என்ன சுஜாதா, இவ்வளவு நாளா ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் கேக்குறேன்ல, ஏன் இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை? எப்படிங்க சொல்றது? சக்திக்கு தப்பான நோக்கம் இருக்குன்ற விஷயமே எனக்கு லேட்டா தாங்க தெரிஞ்சது. நீங்க வேலை விஷயம்னு சொல்லி வெளியூருக்கு போயிருந்தீங்க. நீங்க திரும்பி வந்ததும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்துடுச்சு. நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த நேரத்துல என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்களோட தாத்தா இதே மாதிரி பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணி இருந்தாரு. அப்ப நாங்க எல்லாரும் வெளியில இருக்க பில்டிங்ல இருந்தோம். அப்பதான் இந்த பில்டிங்ல சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Party. Happy birthday to you. Happy birthday. சக்தி, ஷோபா இங்க இல்லாம இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ கிராமத்துக்கு போகணும்னு சொன்னாலும் என்னோட பிறந்த நாளுக்கு அப்புறம் போயிருக்கலாம்ல. போகும்போது ஜானவி வேற கூட கூட்டிட்டு போயிருக்கா. இங்க பாரு, ராஜேந்திர வேற இன்னும் ஊர்ல இருந்து வரல. இவங்க எல்லாம் இல்லாம என்ன பிறந்த நாள், என்ன சந்தோஷம். பெரியம்மா, அம்மாவுக்கு திடீர்னு கிராமத்துல இருந்து போன் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க கிளம்புனாங்க. அப்புறம் ராஜேந்திரனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவ மட்டும் போகலன்னா எங்களுக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காது. சொல்ல போனா இப்ப நீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்குது இல்ல. உண்மைதான். பாஸ்கர், இந்த கேக்க கொண்டு போய் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடு. எடுத்துக்கங்க. இந்தாங்க.
வேற ஏதாவது வேணுங்க? இங்க பாருங்க, உங்க மனசுல அப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? ராஜேந்திரன் அண்ணன் உங்களை தம்பியா நினைக்கிறாரு. அப்புறம் சுஜாதா அக்கா, அவங்க உங்களுக்கு அண்ணி முறை வேணும். அண்ணின்னா அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க. உறவு முறைகளை பத்தின பாடத்தை வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லிக் கொடு. சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. வா. என்னால முடியலங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறது என்னால பொறுத்துக்கவே முடியல. இஷ்டத்துக்கு குடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க. அது மட்டும் போதாதுன்னு எத்தனையோ வாட்டி என்ன அடிச்சிருக்கீங்க. ஆனா நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க வெளியில போய் என்னெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது நம்மளோட குடும்பம் மாதிரி. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் நம்மளோட சொந்த பந்தம். அப்புறம் சுஜாதா அக்கா, அவங்க என்னோட கூட பிறந்த அக்காவை தான் பாக்குறேன். ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்கள தப்பான பார்வையில பாத்தீங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் தற்கொலை பண்ணிப்பேன். சாகணும்னு ஆசையா இருந்தா எங்கேயாவது போய் செத்து தொலை வேண்டியதான். இங்க பாரு, என் முன்னாடி இந்த மாதிரி வந்து நின்னு அழுதுட்டு இருக்காத, புரியுதா? போ, இங்கிருந்து போ.